கோட்டை வீரம் முன்ன நின்னு பேசவே பயப்படுவானு. என்ன பார்த்து யாருங்க ஏன் சேர தூக்குறீங்க? என்ன காரணம்? இந்த வீடியோ நம்ம முன்னக்கூட்டியே போடணும்னு நினைச்சிருந்தோம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம இந்த பதிவுல யார பத்தி பார்க்க போறோம் பாத்துக்கிட்டீங்கன்னா, ஓபிஎஸ் சார் 8 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் உங்க பின்னாடி இருக்காங்க. நீங்க எதை பத்தி கவலைப்படணும்னு சொல்லுங்க. முன்னாடி வாங்க, நீங்க தான் எங்களோட முதலமைச்சர். அப்படி யாரு முன்னாடி நீங்க அசிங்கமோ அவமானமோ பட தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தவங்க. நீங்க தலைகுனிய தேவையில்லை. எல்லாரும் உங்க பின்னாடி நிக்கிறோம். எங்களுடைய முதலமைச்சரா நீங்க முன்னாடி நில்லுங்க. என்ன வந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்தே பார்ப்போம் சார். நன்றி. இந்த தைரியமான பேச்சுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய தைரியம் கொடுத்ததுக்கு ஒரு சாதாரண தமிழனாக மனமார்ந்த நன்றி சார். நம்ம பிரசாந்த் அண்ணன் தான் நம்ம புழக்க போகிறோம். மூவி ரிவ்யூ கொடுக்கக்கூடிய நம்ம அண்ணன் அரசியல் களத்திலையும் குதிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம பக்குவமாக நம்ம பாஷையில் சில பல விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுனால அண்ணங்கிட்ட முதல் கேள்வியை என்ன கேட்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, துட்டு கொடுத்தா உங்கள் வாங்கி எங்கே வேணாலும் வைப்பீங்களாம்லா? இதான் உண்மை. துட்டு வாங்கிட்டு ஈன செயல் மாதிரி கேவலங்கட்ட மானங்கட்ட செயல் செய்றீங்களா? உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா? அதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்லையா? அண்ணே, நான் இந்த நோட்டை பார்த்து பேச போகிறேன். தளபதி மட்டும் தான் பேப்பர் எடுப்பாரா? நான் அந்த நோட்டை வச்சு தான் பேச போகிறேன். அப்படி நோட்டை வச்சு பேசலாமாண்ணே? கிடையாதுல்ல. மக்கள் பிரச்சனை மக்களுக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். அது பேப்பர் வச்சு பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மூவி ரிவ்யூ என்னென்ன டார்டாரா கிழிக்க போகிறோம். கிழிக்கிறதுக்கு முன்ன குட்டி யாரு? நான் கிழிக்கிறதுக்கு முன்ன குட்டி நம்ம அண்ணன் இருக்கார் தெரியுமா? இந்த ட்விட்டரில் ஸ்பேஸ்ன்னு சொல்லி பேசுவாங்க. அது அண்ணன் நல்லா பேசுவார். எப்படி பேசுவார்? அண்ணன் ஃபுல் மப்பில் தான் பேசுவார். அப்படி ஒரு குடிக்கவே தெரியாத ஒரு பையன் குடிக்கணும் ஆசைப்பட்டு குடிக்கல் நினைக்கிறாம்னே, பயந்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு உங்களுடைய பாணியில் ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுங்க. துணிஞ்சு இறங்குறான். ஆமா, அப்படிதான் இருக்கும். துணிஞ்சு இறங்கி தான் அடிச்சு ஆகணும். அடிக்க பழகும். அடிக்க பழகிறோம். அதெல்லாம் துணிஞ்சு இறங்குங்க, நல்லா குடிங்க. அண்ணனை போட்டு நம்ம இப்போ பழக்க போறோம். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா? சத்தமா மை டியர் புன் வேணாம். அப்படி கூப்பிட்டா, ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, ஆசையா பேசணும்னு நினைச்சு தளபதி கிட்ட வந்தோம்னா தளபதிக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எனக்கு என்னைக்குமே பதவி மேல விருப்பம் இருந்தது கிடையாது. அதை விரும்பவும் இல்லை. எனக்கு இந்த கட்சி கரவேட்டி இதெல்லாம் ஒத்து வரா சார். ஹலோ 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 ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? போன வீடியோ நான் பேசும்போது பேசினப்போ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது. அது மட்டும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா நான் அறுத்து கிழிச்சு எரிஞ்சிருப்பேன், புடுங்கி எரிஞ்சிருப்பேன், புடுங்குன்னு புடுங்கி இருப்பேன். அதனால இப்ப இந்த வீடியோல தளபதி புடுங்குன்னு புடுங்க போறாரு. அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி ஜோக்கரெல்லாம் பார்த்துட்டு போறது வழக்கம். இந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஜோக்கராகிய உங்களை இந்த பெரிய ஜோக்கர் விஜய் அதாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற பெரிய ஜோக்கர், குட்டி ஜோக்கர், கெல்ட்டு ஜோக்கர், குட்டி குஞ்சான் ஜோக்கர்கள் எல்லாருக்கும் உங்க எல்லாரையும் பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒண்ணுதான் தோணுது. மட்டும் ஜோக்கர் கிடையாது, என் முன்னாடி இத்தனை ஜோக்கர் நீங்க எப்படி இருக்கீங்கன்ற ஒரு எண்ணம் தான் தளபதி மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. இங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அப்புறம் என்ன தனி ஃபிளைட்ல வந்தீங்க, என்ன பெரிய சொகுசு கார்ல நீங்க போறீங்க, என்ன மானாவுக்கு என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அந்த விஜய் மாநாட்டுல உங்க கார் கொடிக்கம்பு விழுந்துருக்கு. ஆமாண்ணா, நம்ம கார்ல தான் கார் வாங்கி கொடுக்குறதா சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. இல்லண்ணா, இன்னும் கார் வாங்கி தரல.
என்னங்க பெரிய பணம்? லியோ மேட்டர் 35 lakhs ஸ்கேம் நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சாச்சு, ப்ரூஃபோட இருக்கு. என்னங்க பெரிய பணம்? இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். என்னங்க பெரிய பணம்? விஜய் தரப்பில் 7,98,075 ரூபாய் நுழைவு வரி செலுத்தப்பட்டது. அதே சமயம் வரி செலுத்தப்படாத இடைப்பட்ட காலத்திற்கான அபராதமாக 30,23,609 ரூபாய் செலுத்த வேண்டும் என வணிக வரித்துறை உத்தரவிட்டது. என்னங்க பெரிய பணம்? வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்கார பையன், பிச்சைக்கார பையன், பிச்சைக்கார பையன், பிச்சைக்கார பையன், பிச்சைக்கார பையன், பிச்சைக்கார பையன். 2029ல இவங்களோட ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நேரத்தில் பாலா நீங்கள் முன்னோக்கி சென்று பேச வேண்டும். மானங்கட்டவன 2024 வாயில எதை வச்சிருந்தீங்க? தொண்டை கேப்பாம்லா. 2029ல மோடி ஆட்சி போகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 2024 தான் கட்சியை தொடங்கிட்டே. அப்ப கட்சி தொடங்க போறதுக்கு தேர்தல் நடந்துச்சுல, அந்த தேர்தலில் எதை பிடிச்சுன்னு வாயில வச்சிருந்த சொல்லுங்க அப்படின்னு கேட்பாம்லா. தொண்டை கேட்பாம்லா. 2029 போறிய 24ல ஒரு வார்த்தை கட்சி ஆரம்பிச்சுட்டேன். ஒரே ஒரு வார்த்தை, இந்த பாசிச கும்பலை ஒழிப்போம். நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவே நம்மளை பத்தி எல்லாரும் பேசுறாங்களா, பெரிய சூப்பர் ஸ்டார் நம்ம தானே. மோடி ஆட்சியை ஒழிக்கணும், 2024 பாடை கட்டுறேன்னு சொல்லி வந்திருக்க வேண்டியதானே. வெண்ண அண்ணன் அப்படின்னு கீழே உள்ள நொன்னைங்க கேட்டேங்க, எங்கன்னா வப்ப மூஞ்ச அப்படின்னு தோணுதுலாம். ஏன் இப்படி எங்களை பேச வைக்க நீ வந்து எவன் எழுதி கொடுக்க உனக்கு வந்து லூசு பையன்? எந்த மானகட்ட பையன்? அறிவு இருக்குமா இருக்கு அந்த மடப்பையலுக்கு? நீ வெக்கமே இல்லாம எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க. முன்னோக்கி பார்க்கணும், பின்னோக்கி பார்க்கணும், இடது பக்கம் பாரு, கீழே குளிஞ்சு பார்க்கணுங்கிற இதெல்லாமே எழுதி போட்டு படிப்பேன். வெண்ண அண்ணன் அறிவு இருக்கான உனக்கு? வெண்ண அண்ணன் இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான். கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சனே, ஏதாவது மக்கள் பிரச்சனைய பேசணுங்கிற என்ன கொஞ்சமாச்சும் உனக்கு இருக்கா? கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. அப்போ மக்கள் பிரச்சனையை பத்தி பேசக்கூடிய சிந்தனை என்ன உனக்கு? எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. இதை பத்தி பேச மாட்டேன். அப்போ மக்கள் பத்தி பிரச்சனை பேசாதப்போ மக்கள் உன்கிட்ட கேள்வி கேட்பாங்கல்ல. அதனால யார் என்ன சொன்னாலும் அப்போ மக்களுக்கு நல்லது பண்றது, அப்புறம் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசுறது, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மன்னர்களை பற்றி பேசுறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்களை பற்றி பேசுறது, இது எல்லாம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இதைத்தான் டிவிக்கே முதலையே எதிர்த்தோம், இப்பவும் எதிர்க்கிறோம், இனிமேலும் எதிர்ப்போம். இதுதான் நீ எதுக்கவே செய்றீங்கன்னா, டிவிக்கேனுடைய கொள்கையே சாதி அரசியல் மட்டும்தானே. அப்பனா மானங்கட்டத்தனமான வேலை சரிய. இதுக்கு சாட்டா இதுக்கு பேர் என்னது? செடி வேலைகள். இது எதுவுமே நீ பண்ணல. அப்ப கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கதை விடுறீங்களே. ஐடியர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. அப்ப இந்த கட்சி தொடங்கின இத்தனை வருஷத்துல நீங்க என்னெல்லாம் அளந்து விட்டுருக்கிறீங்க? அம்பட்டும் ரீல்ஸ் தான். அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு. போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு என்ன பண்றாரு தெரியுமா? இப்ப புரியுதா மக்களே? மறைமுக உறவுக்காரர்கள்னு நாம ஏன் சொல்றோம்னு. சரி, இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோம். திருப்பதி தேவஸ்தானத்துல குண்டியல்ல கொட்டுற மாதிரி கொட்டுது பாரு. அவரு ஃபுல் பிட்டு இங்க பாருங்க, ஃபுல் பிட்டு எடிட்டர் செத்த அன்னைக்கு. இது என்ன? அவர் பேப்பர் எடுத்து பார்க்கிறாரு. காடை ஒரு புல்லு, புல்லு ஒரு புல்லு, பீர் ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, ஆகா மொத்த 10 புல்லு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேப்பரை கீழே இருந்து எடுக்கிறாரு, மேலே இருந்து எடுக்கிறாரு, இந்த இங்கே 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 இருந்து இந்த இங்கே இருந்து எடுக்கிறாரு. இப்படி பல இடங்கள்ல இருந்து அண்ணன் தடவுறாருங்க. தடவி அவர் உடம்புல எங்கெல்லாம் இது பை, அதாவது பை சொல்றாங்க, எங்கெல்லாம் இருக்கோ. திருப்பதி தேவஸ்தானத்துல குண்டியல்ல கொட்டுற மாதிரி கொட்டுது பாரு. அவரு கையவருக்கு எங்கெல்லாம் உள்ள போகுமோ எல்லா இடத்துக்குள்ள அண்ணன் உள்ள சொருகிட்டாரு. ஃபுல் பிட்டு இங்க பாருங்க, ஃபுல் பிட்டு பிட்ட
பிட்ட சொருகி எடுத்து படிக்கிறார் எங்க அண்ணன். எப்படி அரியலூர் சொன்ன உடனே இப்படி எடுத்தார் தெரியுமா? அந்த பாயிண்ட்ல தாங்க இங்க தளபதி எனக்கு பிடிச்ச விஷயமே தாங்க. என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா, அங்க நிக்கிற நீ கை கொடு, அங்க நிக்கிற நீ கை கொடு. அதாவது துண்டு சுட்டு கிண்டல் பண்றீங்க. எங்க தளபதி பார்த்தாரு, கொஞ்சம் போல் எடுத்துட்டு போனா கிண்டல் பண்ணுவீங்க, நான் புக்கே கொண்டு வந்த மாதிரி தளபதி நோடு பேப்பர் தூக்கிட்டு வந்துட்டார். இடது பக்கம் பார்க்கணும், வலது பக்கம் பார்க்கணும், நேரா பார்க்கணும், கீழே குனிஞ்சு பார்க்கணும், அங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும், மேல குனிஞ்சு பார்க்கணும், மூக்கு குறைஞ்சிட்டு பேசணும், அக்கறை தூக்கிட்டு பேசணும், கையை விரிச்சிட்டு பேசணும், காலை பிறந்துட்டு பேசணும் அப்படின்னு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த பேப்பர்ல இருக்கும். தளபதி திறமசாலி. அந்த நைட்டுக்குள்ள தளபதி கண்ணு தெரிஞ்சிருக்கு பாருங்க. பாவம், நல்ல வேலை மலையில வரல, தளபதி அப்படியே ஓடி இருப்பாரு. இவங்கெல்லாம் மலையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். இத்தனை கேள்வி நாங்க கேட்கிறோமே, உன் கொள்கை என்ன, உன் அரசு நிலைப்பாடு என்ன, அது என்ன, திமுக வந்து அரசியல் எதிரி, பிஜேபி என்ன கொள்கை எதிரி, என்னடா மானங்கட்டத்தனமா இருக்கு. கருவாடு சாம்பார் வந்தா பரவாயில்ல, கருவாடு சாம்பார் அதை தாண்டி பக்கத்துல மரத்தையும் வச்சுக்கிற மானங்கட்டவன அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேள்வி நம்ம கேட்கிறோம். இருக்க வேண்டியதான், கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல. ஏன்னா இருந்தாதானே இந்த சோறு ரசம் பாயாசம் காப்பி எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த மரத்தையும் தூக்கிக்கூடிய டிவிக்கைய உங்களுக்கு பிடிக்குமா? சத்தமா திமுகக்கும் டிவிகேக்கும் என்ன மாறுபாடு ஒரு இடத்துல நீங்க சொல்லிருங்க. ஒன்னே ஒன்று சொல்லுங்க. டிவிகே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் டிவிகே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த பக்கம் டிஎம்கே கூட பொறுப்பாளர்களுக்கும் டிஎம்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் என்ன வேறுபாடு கண்டுபிடிச்சிருங்க பாப்போம். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும். அத்தனை பேரும் திருடுவான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அத்தனை பேரும் போய் பேசுவான். டிஎம்கேக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே தொண்டருக்கு டிவிகேக்கு தான். எதுல? ஆட்டையை போறதுல, கொள்ளை அடிக்கிறதுல. அப்புறம் இந்த கொலை மிரட்டல் கொடுக்கறதுல, செயின் காதோட திருட்டு போறதுல, சேலை தூக்கிட்டு போறதுல எல்லாத்தையும் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே தொண்டர்கள் யாருன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டியே. இங்க வந்து ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஏமாத்து வேலைதான், இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான். இப்படி ஏமாத்துறதுல இவங்க ரெண்டு பேருமே ஒரே வகைரா தான். மனசாட்சி உள்ள மக்களாட்சி. தளபதியோட மனசாட்சியோட மக்களாட்சியை பார்த்து வந்துடுமா? கட்சி தலைவனா என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பாக்குறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தளபதியை மீட் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கணும்னு இந்த கேட்ல நின்று நான் கெஞ்சுறேன். அப்ப வந்து வெள்ளப்போமா முதல்ல யாரா இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. யாரு யாரு? நான் தான். இவன் வந்து மைக்க பிடிச்சி பேசுறதுக்கே 2 வருஷம் ஆயிருச்சு. இவன் நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம். இதுக்கு பிறகுதான் தேர்தல் அறிக்கையிலே போட்டு விலைக்கு தெளிவா சொல்லிட்டு வரான். வந்த கூட்டம் 3 கூட்டம் பேசியிருக்காரு. 3 கூட்டத்திலையும் அங்க போட்டு பொறிச்சு வச்ச எண்ணெய் மக்கி போன மசாலா தூக்கி மதுரையில போட்டாரு. அந்த மக்கி போன மசாலாவும் மக்கி போன எண்ணெயும் தூக்கிட்டு இப்ப திருச்சியில் போடணும்னு வந்தாரு. அங்க போட முடியல. ஏன்னா அங்க பேசணும்னு வச்சுக்கோங்களேன், காவிரி பிரச்சனை பத்தி பேசணும். ஜனநாயகம் ஓடாது. செருப்பை கழட்டி அடிப்பான் மானம் உள்ள கன்னடக்காரன். ஸ்டாலினுக்கே பாட கட்டினவங்க நம்ம. ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கோம். தளபதி ஒரு வாரத்தை காவிரி பத்தி பேசிடட்டும், செருப்பு செருப்பு செருப்பா தூக்கி அடிப்பான் கன்னடக்காரன். செருப்பால் அடிப்பான் வந்து தெரியுங்களா? இந்த மானக்கட்டிக்கு தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்போ யாருமே பேசுவாரு, சீமான் தான் பேசுவான் அந்த நேரத்துலேயே வந்து. அப்போ திருச்சியில பேச முடியாது, மைக்கு மேல பழியை போட்டு தளபதி ஓடிட்டாரு. நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம். அரியலூர்ல பேச வந்து ஒன்னுத்தையும் புடுங்கவும் இல்லை. அப்புறம் ஒரு ஊர்ல பேச போன்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்க ரொம்ப பாவம், ஓடியே போயிட்டாங்க, தெறிக்க ஓடி போயிட்டாங்க. இப்படி எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு
தேர்தல் அறிக்கையில் இப்படி போயிடுவார். எங்க தேர்தல் அறிக்கை எதுவுமே போடலைங்க, நாங்கள் ஆட்சியில் நாங்கள் சொல்லிடுவாங்க. நாங்கள் அங்கே ஒரு உருட்டு விட்டுருவார். தளபதியை மாதிரி உருட்டுறதுல இவங்க தான் பிஹெச்டி படிச்சவங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் கசமசான்னு நடக்கிற மாதிரி என்னென்னவோ கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு ஒரு ஏர்போர்ட்லேருந்து வண்டியில் ஏறணுன்னே உடஞ்சிருச்சு. அதுக்கு தானே கட்டுப்பாடே போட்டாங்க, அதுதான் போட்டாங்க. சாரி ப்ரோ, உங்களுக்கு மரியாதை பேசணும்னு நினச்சேன். நான் வந்து இப்படி பண்ணலாமாண்ணா? இப்போ பார் உட்கார்ந்ததும் வாடா போடான்னு சொல்லிட்டேன். அதுதானே கட்டுப்பாடே போட்டாங்க தெரியுமா? இந்த மாதிரி இவ்வளோ கட்டுப்பாடு போட்டு ஏர்போர்ட்டை சேதப்படுத்திட்டாங்க. நடுவோடு சேதப்படுத்திட்டாங்க. எல்லா கட்டிடத்தையும் இடிச்சு உடைச்சிட்டாங்க, எல்லா மரத்தையும் நாசமாக்கி விட்டு போயிட்டாங்க. ரோடு முழுக்க அசிங்கமாக இருக்கு. இவங்க வந்து ஏதோ போருக்கு போயிட்டு அந்த மணிக்கே கிடக்கு. போன உடனே இவங்க பெருசாக பேசுகிறாங்க, திருட போன மணிக்கு இருக்கு. அப்படின்னா தான் சரியா இருக்கும். ஏன்னா போன உடனே வீரர்கள் நினச்சி விடாங்க, எல்லாம் காவாலி பசங்க. போன உடனே நாங்களாம் வீரர்கள் தெரியுமா, நாங்கள் போருக்கு போயிட்டோம். எல்லாம் திருட்டு பசங்க. திருட வர போகிற இடத்துல இந்த நைட்டு போல் ஏறி குச்சி வீட்டுக்கு போவான். எதுக்கு போவான்னு தெரியும். அங்கே உண்மையான ஒரு இப்பதான் புதுசா வர்ற மாதிரி பேசுவீங்க. இதுக்கு தாண்டி ஒத்த வாசலை வச்ச வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது. இவ வேற எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு ஓன வந்த உடனே பாதி செருப்பா வச்சு ஓட வந்து குடு ஓட வந்து அந்த மாதிரி எல்லாம் திருட்டு பையங்க. இவங்க வந்து செருப்பை விட்டு குடுக்குன்னு ஓடி இருக்கிறாங்க திருட்டு பயிலுங்க. இவன் வந்துக்கிட்டு அது அந்த அவர் ஏறின உடனே க்ளோஸ் ஆயிடுச்சான். அதுக்கு தாண்டா காவல்துறை இவ்வளோ பேர் தடையை விதிச்சிச்சு. அணில் குஞ்சுக்கெல்லாம் வந்தால் நாடு நாசமாக போயிருக்காண்டா இவ்வளோ விதிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்க நாசம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு தடையே கொடுக்காம நீங்கள் வாங்க நாசமாக்கிட்டு போங்க விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாடு நாசமாக போயிடும் மக்களே, நாடு நாசமாக போயிடும். எல்லா ஊர்லயும் இருக்கிற இஷ்யூ எல்லாம் நமக்கு தெரியற அளவுக்கு நம்ம என்ன பெரிய என்சைக்ளோபீடியாவா? ஒரு அரசியல் தலைவன் இப்பதான் அரசியல் பயில்றாரு. ஸோ எடுத்து நீட்டா வந்து பாத்தீங்கன்னா அறிவில் இருக்கிற உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற இன்றைய இளைஞர்களுக்கு உங்க சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் பாஸ். இல்லை அது கரெக்டாக கதை இதெல்லாம் பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். பட் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்காகவாது கொஞ்சம் அனுபவம் வேணும். ஆமாம், எல்லா ஊர் பிரச்சனையும் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியமாங்க இருக்கு. இப்போ எனக்கு தெரியுமா, அந்த அண்ணன் பேசினார்ல, எங்கள் அண்ணன் தமிழ் சினிமா மூவி ரிவ்யூவர், எங்கள் அண்ணனுக்கு தெரியுமா? அவர் தெரியாது. அவர் கோயம்புத்தூரை பற்றி கேட்டார் தெரியும், எனக்கு எங்கள் ஊரை பற்றி கேட்டால் எனக்கு தெரியும், அவ்வளோதானே. நமக்கு தெரியணும் அவசியம் கிடையாதுங்க. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தெரியணும்ல, தளபதிக்கு தெரியணும்லாங்க. அவர் முதலமைச்சரை வரணும்லாங்க வராரு. ஏன் ஊர் பிரச்சனை தெரியாமல் என்ன மைத்துங்க முதலமைச்சரை வராரு அப்படின்னு கேட்கணும்லாங்க எங்கள் அண்ணன் பிரசாந்த் அண்ணன் கேட்கணும்ல. நீ ஏன்னா இது அரியலூர் பிரச்சனைக்கு தான் பேச நீ வந்திருக்கிற. அரியலூரில் அந்த ஊர் பிரச்சனையே கூட தெரியாமல் என்ன மைத்துக்கள் அந்த ஊர் சட்டை ஆட்சி பண்ண போகிற மானகட்டானது நீ கேட்கணும்னா, அவங்ககிட்ட நாக்கப்படுங்கம்மா நீ கேட்கணுமாண்ணே. இப்போ வேற யாராவது ஒன்றும் பரவாயில்ல. இப்போ அஜித் வராருன்னா அவருக்கு தேவை கிடையாது. அவர் முதலமைச்சர் வரணும்னு நினைக்கல, ரஜினி சார் வர நினைக்கல, யாராவது நினைச்சிருக்காங்களா? எங்க தளபதி வரும்னு நினைக்கிறாரா? நொன்ன வாரம் நினைக்கிறாங்களா? நொன்ன அப்போ நொன்னனுக்கு தெரியணும்ல, அறிவில் என்ன பிரச்சனை தெரியணும்ல, நொன்ன விளக்கன்னு கேட்கணும்னா நீ அவன்கிட்ட நீ கேட்பேன்னு பார்த்தா நீ என்ன எல்லாருக்கும் தெரியணும்னா தெரியணும். முதலமைச்சர் அவருங்க அது கூட தெரியும் என்னத்தை புடுங்க போறாரு, எந்த ஹேரை புடுங்க போறாரு கேட்கணும்ல. நீ நான் நாக்கப்படுங்க மாதிரி கேள்வி கேட்கறோம்ல, நீ நாக்கப்படுங்க மாதிரி கேள்வி கேட்கணும்ல உட்காந்துக்கிட்டு எங்க தளபதி கிட்ட. என்னென்ன நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? கட்டுறாரு, கட்டிட்டு ஜாலியா உட்காந்துட்டு இப்ப நடந்த இந்த பிரச்சாரத்துல தளபதி காலு ஏதாவது ரோட்ல பட்டுச்சாங்க? ஏர்போர்ட்டை தாண்டி ஏர்போர்ட் நடந்தது, அதை தாண்டி மக்கள் பிரச்சனைக்கு இறங்கி வந்துட்டாரா? நடு ரோட்ல இருந்து இறங்கிட்டாரா? இதை விட ஜாலி என்னங்க ஒன்று? ஒரு அரசியல் கட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷமா மக்களே பார்க்காம தரையில படல காலு. இவர் படுற கஷ்டம் பார்த்து இந்த மாதிரி அரசியல்வாதி மானங்கட்ட எவனும் பட்டிருக்கவே மாட்டான். தளபதி காலு தரையில பட்டு நடக்கிற தளபதி வந்து இவங்க உட்கார்ந்து நமக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்க. தளபதி வந்து சொகுசா வந்து இதுவே சொகுசு தான்டா, தனி ஃபிளைட்ல வாடாருன்னு அங்க பாரு உன்னை பேச்சு வாக்கில் வாடா போடா பேசிட்டு இருக்கேன் பாரு.
என்ன பழக்கம் இது? எனக்கு ஆத்திரங்கள் வரும் எனக்கு வந்து நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது தான். தனி ஃப்ளைட்டில் வராரு. அவர் வண்டியை பார்த்தில்ல, எப்படிப்பட்ட வண்டியை போட்டிருக்காங்க. 5 கோடி செலவு வண்டியை தூக்கி போட்டிருக்காங்க. நல்ல மாசம் வந்து நின்றுருக்காரு. பல கோடி கால தளபதி வந்து இறங்குறாரு. இதுக்கு மேலே என்ன சுகம் வேணும் எனக்கு புரியலைங்க. எனக்கு வந்து இதை கூட சுகம் ஒருத்தங்க என்ன கண்டுற போகிறான். அத்தனை கோமாளி குட்டம் அங்கே நடுவோட ஆடிக்கிட்டு இருக்கு. லைட்டை மத்தி ஆஃப் பண்ணி லாண்டிக்கிட்டு இருக்காரு. கண்ணா பூச்சி ரே ரே கண்டுபூடி யாரு இருந்து அருவாளோட கத்திக்கிட்டு இருக்க என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டி ஒருத்தன் தள்ளிட்டு வந்து உள்ள பணம் பாக்குறான். அவளை வெளியே அனுப்பல. லைட்டை போடல. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க பணம் பார்க்க வந்திருக்கேன். ஓ மான மரியாதை கிடப்பறாதற்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். எல்லாம் லைட்டா மத்தல. கண்ணாமூச்சி அண்டை கிடக்கிறவங்க உட்காந்துக்கிட்டு அத்தனை பேரும் பைத்தியக்கார பையன். நீங்க நீதிமன்றம் காரி துப்பிட்டு, நீதிமன்றம் காரி மூஞ்சியில் பொழிச்சு துப்பிட்டு அவ்வளவு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தலைவன் நீ கேட்கணும்ல, அது மேல ஏறாத, பிரச்சனை நடக்கும், நீ செத்து போன என்னையுமே கிளிப்பீங்க சொல்லணும்ல. ரசிகர் ஒரு கூமுட்டத்தனமாக தற்கொலை அங்க ஒருத்த வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை வந்து தட்டி கேட்கணும்ல. தட்டி கேட்டோம்னா அவன் சிந்திச்சிருவான். சிந்திச்சிட்டோம்னா தளபதி கட்சியில் எப்படி இருப்பான். ஒரு ஆக சிறந்த கூமுட்டை, ஒரு ஆக சிறந்த அறிவு இல்லாதவன், மனுஷனுக்கு இருக்கக்கூடிய 6 அறிவுல ஒரு அறிவுங்கிறது இருக்கதே மறந்து இருக்கிறவன் தான் விஜய் ரசிகராக இருக்க முடியும். அப்படி தளபதி ரசிகராக இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் தளபதிக்கு ஓட்டு போடக்கூடிய தகுதி ஒருத்தனுக்கு இருக்கும். அவன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டானா விஜய் கட்சி விட்டு ஓடிடுவான். ஏதோ ஒரு மைண்ட்ஸ் ஏதோ ஒன்று வாங்கிட்டு இல்லை ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டடங்கள் கட்டி விட்டு வாடகையை வாங்கிட்டு படுத்து தூங்கிடலாமே. ஆமாம் பாருங்க, தளபதி வந்து ஏகாத வெயில நடக்க விட்டு நடக்கு இந்த அரசியல், படா போன அரசியல். எதுக்கு மக்களுக்கு வரணும்? வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி பேச்சு அலையிற? அதை தாண்டா நாங்களும் கேட்குறோம். சரிண்ணே, அதை தாண்டா நாங்களும் கேட்குறோம். நேற்று இருக்க ஸ்பீச்லேயே அது வந்து நல்லா எவிடென்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக மக்களுக்கு வந்து அழகா வந்து கனெக்ட் பண்ணி ரீச் பண்ணுறாரு. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அவர் பேசுறது அவருக்கும் கேட்கல, பக்கத்தில் இருக்கிறதுக்கும் புரியல. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் எப்படியோ புரிஞ்சிருச்சு. தளபதி திருச்சியில் பேசுனது எங்கள் அண்ணனுக்கு எப்படியோ புரிய போய் தான் நிச்சயமாக தளபதி வருவார் நம்பிக்கையில் எங்கள் அண்ணன் பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் தோழர்களே, எங்கள் அண்ணனுடைய இந்த கனவு வந்து பழிக்கட்டும். தளபதி பேசுனதை நிறைய பேர் கதறி இருக்காங்களாம். கதறினது அவர் தான், மைக் இல்லாமல் வேறு யாரும் கதறல. அண்ணன் கேட்டுக்கோனே, கதறினதே அவர் தான், மைக்கே இல்லாமல் கதறுன்னு கதறி இருக்காரு. அதனால இதோட நம்ம இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கிட்டு அடுத்து வந்து கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும். தளபதி அடுத்த கண்டென்ட் நமக்கு தருவார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், மாலை. என்னுடைய மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.